கங்க்ராச்சுலேஷன் டு 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, சில பேர் ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஃபெயில் ஆனவங்க யாரும் வந்து ரொம்ப டல்லாக சோர்வாலாம் இருக்காதீங்க. ஏன்னா மார்க் உங்கள் லைஃப்பை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எடுக்க போகிற ஒரு டிசிஷன் தான் உங்கள் ஃப்யூச்சரை வந்து டிஃபைன் பண்ண போகுது. ஸோ ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டிசிஷனை எடுங்க. என்ன குரூப் படிக்க போகிறீங்கிறத இப்போவே டிசைட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத இப்போவே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸில் குரூப் சூஸ் பண்ணுங்கள், ஸ்கூல்ஸில் குரூப்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னால், இவங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன், இந்த குரூப் எடுக்கிறேன்னு சொல்லி அது மாதிரி எடுத்துடாதீங்க. நீங்கள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் என்ன படிக்கணும், நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறத ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். டோன்ட் வரி. ஒரு வேளை நீங்கள் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஃபெயிலாக இருந்தாலோ அதை பற்றி வரியே பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக ஆண்டவர் உங்கள் ஃப்யூச்சரை பிளஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவார். ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்.